நாம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்து இருக்குது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எம்டிஎஸ்க்கு எவ்வளோ சேல்ரி வருது, ஏப்ரல் மாதத்தோட சேல்ரி என்ன, அந்த பே ஸ்லிப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ பே ஸ்லிப் இதுதான். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா மாதம் சம்பளம் வரும்ல, அந்த சம்பளத்தோட பே ஸ்லிப்புன்றது இப்படி தான் இருக்கும். ஸோ நான் என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிட்டேன். ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்டிஎஸ் என்ன டெசிக்னேஷன், பே லெவல் 1, அதாவது எல்லா பே லெவலுமே, அதாவது இப்போ இருக்க 7th பே கமிஷன் படி இதுதான் ஸ்டார்டிங் பேசிக் பே. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக் பே வந்து 18,000. இதை பொறுத்து தான் நம்மளோட அலவன்சஸ் எல்லாமே வரும். ஸோ ஒரு எம்டிஎஸ்ஸாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இப்போ இருக்க பே கமிஷன் படி 18,000 தான் பேசிக் பே. டிஏ வந்து இப்போ 50% மாற்றிட்டாங்க. ஸோ 18,000ல் 50% வந்து 9,000. ஹச்ஆர்ஏ நான் இருக்கிறது வந்து இசட் சிட்டி, Tier 3 சிட்டி. ஸோ பேசிக் பேயில் 10%. ஹச்ஆர்ஏனா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வாடகைக்கு வீடு எடுத்து வாடகைக்கு இருக்கும்ல, அதுக்கான அலவன்ஸ். ஸோ அது வந்து எம்டிஎஸ்க்கு இசட், அதாவது Tier 3 சிட்டிக்கு வந்து 10%, Tier 2 சிட்டிக்கு 20, Tier 3 சிட்டிக்கு வந்து 30. சென்னையில் இருந்தால் 30%. அப்போ இதில் 30%னா 5,400 வந்து ஹச்ஆர்ஏ. டிபிடினா ட்ராவல் அலவன்ஸ். ஸோ நம்ம ஆஃபீஸுக்கு போயிட்டு வர அலவன்ஸ் வந்து 1,350. இது எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது வந்து இதுவுமே இசட் சிட்டி, ஒய் சிட்டி, எக்ஸ் சிட்டியை பொறுத்து மாறும். ஸோ அப்போ மொத்தமாக இப்போ எனக்கு சேலரி வந்து 30,150. இதில் வந்து இந்த Tier 1 எம்ப்ளாயி Tier 1 இருக்கா, இது என்பிஎஸ் டிடக்ஷன். இது பேசிக் பே ப்ளஸ் டிஏவில் வந்து 10%. ஸோ மொத்தமாக என்னோடய பேசிக் பேவும் டிஏவும் சேர்த்து 27,000. அதில் 10% 2,500 என்பிஎஸ்க்கு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்குமே மேண்டட்ரி. அப்புறம் இந்த 30 சிஇஜிஎஸ்டின்றது குரூப் இன்சூரன்ஸ். ஸோ மெயினாக வந்து இதுதான். இன் ஹேண்டுக்கு கைக்கு வர்றது வந்து 27,300 ரவுண்டாக. இதுதான் வந்து கைக்கு வர்றது. ஸோ இப்போ எம்டிஎஸ்ஸாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நான் ஜாயின் பண்ணி டிசம்பர் 6 months, ஆல்மோஸ்ட் 6 months ஆகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக டிஏ வந்து 4% கூட்டுறாங்க. அதில் தான் எனக்கு வந்து 50% வருது. இதுதான் எம்டிஎஸோட சம்பளம். நான் சொல்கிறது வந்து இசட் சிட்டி. சென்னையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3,000-4,000 எக்ஸ்ட்ரா வரும். ஒய் சிட்டிஸ்னால் அது வந்து சேஞ்ச் ஆகும், பர்சன்டேஜை பொறுத்து தான் மாறும். ஸோ முக்கியமாக அவ்வளோதான். உங்களுக்கு வேறு எதுவும் எம்டிஎஸை பற்றி ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா அந்த டவுட்டை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ எம்டிஎஸை பற்றி தமிழில் வந்து அவ்வளோ ஒர்க் ப்ரொஃபைலை பற்றி அவ்வளோ வீடியோ இல்லை மெயினாக. ஸோ உங்களுக்கு அதில் என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்னன்றதை நான் ரிப்ளை பண்ணுறேன்.